ஒரு உண்மை, நாம சந்தோஷமாக இருக்க காரணம் தேடுகிறோம். ஆனால் துக்கமாயிருக்க எந்த காரணமும் தேவையில்லை. இந்த 5 நிமிட கதையை கவனமாக கேளுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை புதிய கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஒரு மனிதன் தினமும் துக்கமாக வாழ்ந்தான். அவனிடம் எல்லாம் இருந்தும் அமைதி இல்லை. ஒரு நாள் அவன் கௌதம புத்தா அருகே வந்து கேட்டான், எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனா நான் சந்தோஷமாக இல்லையே. புத்தர் அவனுக்கு ஒரு காகிதம் கொடுத்து, உன்னிடம் இருக்கிற நல்ல விஷயங்களை எழுது என்றார். அவன் எழுதினான், குடும்பம், நண்பர்கள், வேலை, உடல்நலம். புத்தர் அமைதியாக கேட்டார், இப்போ இல்லாததை நினைச்சு பாரு. உடனே அவன் சொன்னான், பெரிய வீடு இல்லை, அதிக பணம் இல்லை. அந்த நிமிடத்தில் அவன் முகம் சோகமாக மாறியது. அப்போது புத்தர் சொன்னார், நீ உன்னிடம் இருக்கிற நல்ல விஷயங்களை மறந்து இல்லாததை நினைத்து உன்னையே துன்பப்படுத்திக் கொள்கிறாய். அந்த ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையை மாற்றியது. அந்த நாளிலிருந்து அவன் தினமும் நன்றி சொல்ல ஆரம்பித்தான். மெதுவாக அவன் வாழ்க்கை அமைதியாக மாறியது. உண்மை என்ன தெரியுமா? மகிழ்ச்சி என்பது நீங்கள் உங்களிடம் இருக்கிறதை மதிக்கிறீர்களா என்பதில்தான் இருக்கிறது. இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் உணர்வுகளை காமெண்டில் பகிருங்கள். இன்னும் இப்படிப்பட்ட கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.